இந்து விரோத ஊடகங்கள் பகவானிடம் மீண்டும் மீண்டும் வைக்கும் ஒரே கேள்வி, நீங்கள் குற்றமற்றவர்களாக இருந்தால் இந்தியாவை விட்டு ஏன் தப்பி ஓடினீர்கள்? முதலாவது, பகவான் தப்பி ஓடவில்லை, அவர் சட்டவிரோதமாக நாடு கடத்தப்பட்டார். ஐயா, உண்மையில இந்த இந்து விரோத தீய சக்திகள் அவங்க தான் தப்பி ஓடிட்டு இருக்காங்க. உண்மையில் கர்நாடகா ராம்நகர நீதிமன்றம் இந்து விரோத தீய சக்தியான லெனின் கருப்பன் மீது 4 நான் பெயிலபிள் அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அவன் தான் தொடர்ந்து நீதித்துறையை அவமதித்து தொடர்ந்து தப்பி ஓடிட்டு இருக்கான். பகவான் இல்ல. இந்து விரோத ஊடகங்களுக்கு நான் வைக்கும் கேள்வி இது, நீங்கள் ஏன் இந்த உண்மையை வெளியிடவில்லை? பணத்திற்காக மலம் தின்னும் நாய்கள் இந்து விரோத ஊடகங்கள். ஒருத்தரை பிளாக்மெயில் பண்றது, பணம் பறிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க மேலேயே போய் வழக்கும் சுமத்தி அவங்கள தொடர்ந்து டார்ச்சர் பண்றது. இதுதான் இந்து விரோத ஊடகங்கள், அதாவது இந்து விரோத தீய சக்திகளை வச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிற செயல். இத நான் சொல்லலைங்கயா, அந்த ஊடகத்தின் தலைமை செயலர் ஹன்ஸ்ராஜ் சக்சேனா அவர் சொல்றார். எடிட்டரும் அவர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஆளும் அவங்க பண்ண ஒரு மிரட்டல் நாடகம் தான் இந்த நித்யானந்தா. அந்த நியூஸ் டிபார்ட்மெண்ட் எதுவா இருந்தாலும் காசு கொடுத்தா போடுவாங்க, காசு கொடுத்தா நிப்பாட்டு. அந்த நியூஸ் எடிட்டர் ராஜா இந்த டீம் தான் சார், அவங்க தான் சார் பண்றது. அவங்க டீம்ல போனது ஒரு நெட்வொர்க் வச்சு தமிழ்நாடு ஃபுல்லா ஆட்களை வச்சுக்கிட்டு ஒரு ஃபேக்டரியை போய் கவர் பண்ண சொல்றது. ஃபேக்டரியில இருந்து கழிவு நீர் வருது, மக்கள் பீதியில இருக்காங்க, அவஸ்தப்படுறாங்க, 2 கழிவு இருமுற மாதிரி ஷாட்டை போடுறது. மறுபடியும் பின்னாடியே ஒரு ஆள் அமைச்சு காசு பேசி பேரம் பேசி வாங்குது. பணபலமும் அதிகார பலமும் அவங்க இருக்கிற இடமும் அவங்களோட வளர்ச்சி அவங்களாம் கண்ணை மறைக்குது. இப்போ இவங்க கலாநிதி மாறனும் நியூஸ் எடிட்டர் ராஜாவும் சேர்ந்து இதை போட்டு அது பெருசு பண்ணணும்னு முடிவு எடுக்கிறாங்க. நியூஸை போட்டு அடின்னு அடித்து அந்த நியூஸ் டிபார்ட்மெண்ட் ஆட்களை நித்யானந்தா கிட்ட ஏதோ வசூல் பண்ணணும்னு ட்ரை பண்ணி